Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 3 தேர்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சி ஃபீவர் இது வந்து மெமரி போம் இல்லைங்களா? ஸோ இந்த மெமரி போம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 79 ப்ரோஸ் 1 வந்து ஜேர்னி பை ட்ரெயின். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ். பேஜ் நம்பர் 83 டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர் இருக்கு இல்லையா? வை டிட் த ட்ரெயின் ஸ்டாப் இன் த மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட்? இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தென் செகண்ட், வை வாஸ் சர் ஃப்ரான்சிஸ் ஆங்க்ரி? ஓகே, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Then page number 85, first one, which mode of transport did Fogg choose? This is important. Did he hire Keone? Why? அடுத்து, why was the elephant owner happy with the deal? So second or third வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. First one important question. Next page number 86ல பார்த்தீங்கன்னா answer the questions briefly இருக்கு இல்லையா? Who inhabited the jungles that the train passed through? இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. Then what was the reaction of the inhabitants? இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. Describe the elephant driver in your own words. So first, second, fourth இதெல்லாம் important question. Think and answer இது வந்து paragraph questionல what qualities of Mr. Phileas Fogg are highlighted in this extract? Support your answer with suitable examples. இது previous yearல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கம்பல்சரி இதை படிங்க. அட்லீஸ்ட் இதில் 3 மார்க்ஸாவது உங்களுக்கு வரும். இந்த மேட்ச் த ஃபாலோயிங் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வித் தேர் மீனிங்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி 1 மார்க்கில் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். அதனால் இதிலலாம் நீங்கள் மார்க் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இந்த மாதிரி கிராமர் பார்ட்டு இதை புக் பேக் எக்ஸசைஸ்லாம் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 மார்க்கு 5 மார்க்குக்கெலாம் போங்க. ஓகே, பேராகிராஃப் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் போங்க. இந்த இது வந்து ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வித் மீனிங்ஸ் ரொம்ப ஈஸி. இதை வந்து நீங்கள் தரோவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 88ல் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் இருக்கு இல்லையா? ரிப்போர்ட்டட் ஸ்பீச். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. மோனிகா செட் சேஞ்ச் அந்த சூட்டபிள் ஸ்பீச் மாற்றணும். மோனிகா செட் ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது பாஸ்ட் டென்ஸ் வந்து 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் பாஸ்ட் டென்ஸ். இந்த பாஸ்ட் டென்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சேஸ்னா சேஸ்டு, கிளைம்டு, ஓகே, பர்டு. ஸோ நீங்கள் இந்த வேர்ட்ஸ்க்கான பாஸ்ட் டென்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு போம் சி ஃபீவர் இருக்கு இல்லையா? இது என்னது? மெமரி போம். இதை கம்பல்சரி நீங்கள் வந்து எழுதி பார்த்து இதில் பங்க்சுவேஷன் மார்க்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து எழுதி பாருங்கள். எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. பங்க்சுவேஷன் மார்க்ஸ் எந்த தப்பும் இருக்கக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இது பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 96 பொறுத்த வரைக்கும் ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன், ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சி அகெயின் டு த லோன்லி சி அண்ட் த ஸ்கை. வேர் டஸ் த போயட் வாண்ட் டு கோ? இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் ஒரு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வந்து அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ விண்டி டே வித் அ ஒயிட் clouds flying and all I ask is a merry yarn from a laughing fellow rover and quiet sleep and a sweet dream when the long trick's over. இந்த 3 லைனும் ஒன்றா கேட்டுட்டு இந்த 3 கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரியும் கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த 3 லைன்ஸும் சேர்த்து கொடுத்துட்டு 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா போயம் அப்ரிசியேஷன். இந்த மாதிரி இருக்கிறதுலையும் ஒரு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. ரைமிங் வேர்ட்ஸ், இந்த போமில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ் கேட்குறாங்க. அடுத்து கோட் த லைன் தட் ஹாஸ் பீன் ரிப்பீட்டட் இன் த போம் இது கேட்டிருக்காங்க. பொயட்டிக் டிவைசஸ் அது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கம்பேரிசன் இந்த பிலோ லைன் இது என்னது அப்படின்ற மாதிரி. ஸோ போயம் அப்ரிசியேஷனும் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பேஜ் நம்பர் 99ல் அதாவது சப்ளிமெண்ட்ரி இருக்கு இல்லையா? சிந்பாத் மை ஃபர்ஸ்ட் வாயேஜ் மேட்ச் த ஃபாலோயிங். என்னென்னா காலம் ஏ காலம் பி கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் ஈஸியாக படிச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ஈஸியானது. நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் ஃப்ரம் த ஒன்ஸ். இதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சரும் பார்த்துக்கோங்க. இதை ஃபில்அப் இந்த மாதிரி கூட கேட்கலாம். அதே மாதிரி ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர்னு கேட்குறாங்க. சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன வரும்? ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் த கரெக்ட் ஆர்டர். ஸோ ஜம்பிள்டு சென்டென்சஸ் கொடுத்துட்டு உங்களை கரெக்ட் ஆர்டரில் எழுத சொல்லுவாங்க.
ஸோ நீங்கள் அந்த ஸ்டோரி வைஸ் நீங்கள் வந்து அந்த ஆர்டரை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணணும். ஸோ இந்த இதுலேயும் கேட்கலாம், இல்லை ஜென்ரலாகவும் கேட்கலாம். இந்த சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது மேட்ச் த ஃபாலோயிங், நெக்ஸ்ட்டு இந்த சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது அதுக்கடுத்து ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இந்த கரெக்ட் ஆர்டர், அதுக்கடுத்து சம்டைம்ஸ் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் கேட்பாங்க கண்டிப்பாக. ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 105 prose 2 a story of self-sacrifice and bravery. இந்த லெசனில் பேஜ் நம்பர் 107ல how did Neerja save the Americans? First question, important question. Then page number 109 name the schools and colleges Neerja studied in. First one. அடுத்து what is the duty of a purser? இது தேர்ட் ஒன் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தேர்ட் ஒன் வந்து ப்ரீவியஸ் இயர் தேர்ட் மிட்டமில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 110ல டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர் இருக்குது பாருங்கள். why was Neerja awarded the Ashoka Chakra? ஓகே, why was Neerja awarded the Ashok Chakra இருக்கு இல்லையா, அது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த fill in the blanks பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்டனிம்ஸ் அண்ட் சினானிம்ஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லா வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து 113ல் வந்து ஏர்லைன் வெக்காபுலரி இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் இயரில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏர்லைன் வெக்காபுலரி கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 3 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ஃப்ரேசல் வேர்ப்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோஸில் இருந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸும் இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ்லேருந்து எதுனாலும் கேட்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 114 மேபி அனாகிராம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த வேர்ட்ஸ் இருக்கிற லெட்டர்ஸை வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணியது தான் அனாகிராம். ஓகேவா, SEATனா EAST அந்த மாதிரி. ஸோ அனாகிராம் கேட்க சான்சஸ் இருக்குது, பட் ப்ரீவியஸ் இயரில் கேட்கல. அடுத்து கிராமர் பார்த்தீங்கன்னா பங்க்சுவேஷன் கண்டிப்பாக வரும். பங்க்சுவேஷன் 2 மார்க்ஸில் வரும் இல்லையா. ஸோ பங்க்சுவேட் த ஃபாலோயிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. complete the sentences in a reported speech. அடுத்தது செகண்ட் போம் கரேஜ் இருக்கு இல்லையா, இதில் பேஜ் நம்பர் 123. It isn't an instantaneous thing. First one, born of despair with a sudden spring. First two, second two, important questions. Third one, it's part of his heart, his days and his years, back of his smiles and behind his tears. இது வந்து previous year third midtermல கேட்டிருக்கக்கூடிய question. So important the first, second, third வந்து previous yearல கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த போம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்கள், alliterated words, rhyming scheme இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு சான்சஸ் கொடுத்துட்டு கேட்க சான்சஸ் இருக்குது. அடுத்து சப்ளிமெண்ட்ரி வந்து மேன் ஓவர் போர்ட். மேம் எங்களுக்கு இது வந்து சிலபஸில் இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் எந்த சிலபஸ் வரைக்கும் எது வரைக்கும் சொல்லியிருக்காங்களோ அது வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மேன் ஓவர் போர்ட் சப்ளிமெண்ட்ரியில் வந்து ஆஸ் யூஷுவல் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் அண்ட் கேரக்டர். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை த கேரக்டர் அண்ட் ஸ்பீக்கர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா, அதுக்கு அடுத்தது மற்றபடி இந்த ஓவர் சப்ளிமெண்ட்ரி வரைக்கும் ஓவர். உங்கள் ஸ்கூலில் வந்து என்ன சிலபஸ் போர்ஷன்ஸ் மேம் சொல்கிறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது வந்து மெமரி போவும் கம்பல்சரி, அதை எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட்டு புக் பேக் எக்ஸசைஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிராமர் பார்ட். ஓகேவா, அடுத்து தான் கொஸ்டின் ஆன்சர்ஸ். இது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா நல்லா தரோவாயிட்டிங்கன்னா நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.